பல அரசியல்வாதிகள் செய்த ஊழல்கள், பல வல்லரசு நாடுகள் செய்த அட்டுழியங்கள், இது அத்தனையும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து மக்கள் நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றிய ஒரு முக்கியமான வெப்சைட் விக்கிலீக்ஸ். அதை ஜூலியன் அசாங்கே உருவாக்கிய தினம் இன்று. விக்கிலீக்ஸ் சாமானிய மனிதர்களுக்கு எதிராக நிகழக்கூடிய அத்தனை அட்டுழியங்களையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மூலமா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அது அவங்களுக்கு அதிகாரத்தை தரணும். அதன் மூலமா பெரும் மாற்றம் நிகழும். இப்படி ஒரு உன்னத கோட்பாடோட இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் விக்கிலீக்ஸ். பல நாட்டு அரசாங்கங்கள், பல தனியார் நிறுவனங்கள் எப்படி மக்களுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படிங்கறத ஆதாரபூர்வமா கொண்டு வந்த வெப்சைட் இது. அந்தந்த நிறுவனங்கள்ல வேலை பார்த்தவர்களே அதை பற்றிய டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி இந்த வெப்சைட்ல டீடைலா கொடுத்தாங்க. அப்படி ஈராக், ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க ராணுவம் சிவிலியன்ஸ் மேல செய்த தாக்குதல்கள் எல்லாமே பப்ளிக்கா தெரிய ஆரம்பிச்சது. பல செய்தி நிறுவனங்களுக்கு பல விஷயங்கள்ல சோர்ஸே விக்கிலீக்ஸ் தான். அந்த அளவுக்கு மக்கள் கையில் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு வெப்சைட். இப்படி ஒரு வெப்சைட் இருக்கிறதே தங்களுக்கு ஒரு பெரும் தலைவலியா இருக்குங்கிறதுக்காகவே இதை தொடங்கின ஜூலியன் அசாங்கே மேல பல வழக்குகள் போட்டு இன்னைக்கு வரைக்கும் சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. நான் சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, மக்கள் கையில் அதிகாரம் இருக்கணும், அதை ஒரு வகையில் நான் நிகழ்த்தி காட்டினதுல பெருமைப்படுறேன்னு சொன்னவர் ஜூலியன் அசாங்கே. இப்படி தன் வாழ்க்கையை இழந்தாலும் பல ஊழல்வாதிகளின் முகத்திரையை கிழித்து மக்கள் கையில் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்த விக்கிலீக்ஸ் வெப்சைட்டை 2006 ஜூலியன் அசாங்கே தொடங்கிய தினம் இன்று.